அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? அது சொல்ல பாருங்க, அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப அது யாருடையவர்கள்? ஆதாமுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள். ஹalleluya. நீங்க அநேக திருச்சபை ஆதாமின் சந்ததி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்க அநேக திருச்சபை நாங்கள் மண்ணானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபைகள் நாங்கள் பாவியானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவர் வரும்பொழுது உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள். அவருடையவர்களே அவர் வரும்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹalleluya. ஆமென். அவருடையவர்கள் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஆதாமினால் மரித்து கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்போ இது நமக்குள்ள என்ன உறுதித்தன்மையா இருக்கணும். இது நமக்குள்ள என்ன உறுதியா இருக்கணும். ஏன்னா கடைசி சந்ததி மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சந்ததி. கிறிஸ்துவின் சந்ததி என்னன்னா, இப்போ சிலவங்க சொல்றாங்க அப்போ மரணம் அப்படின்னா பழைய ஏற்பாடுகளுக்கும் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க ஆதாம்ல இருந்து தொடங்கி நீங்க நியாயப்பிரமாணம் வரைக்கும் வேற மாதிரி போகும். ஆனா கிறிஸ்துங்கிற சந்ததிங்கிறது அது பரிபூர்ணமாக்கப்பட்டது. ஹalleluya. அது தேவ புத்திரர்கள் இந்த பூமியில உலாவுகிற நாட்கள். தேவனுடைய குமாரர்கள் நாம் உலாவிக் கொண்டிருக்கிற நாட்கள். ஹalleluya. ஏதோ நீங்க நாளைக்கு ஒரு வசனம் படிச்சுட்டு இருக்கிறேன். யோவான் ஸ்நானகனை குறித்து தேவ தூதன் என்று சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகன் நம்ம என்ன சொல்லுவோம்? அது அவங்களுக்கு பிறந்த எலிசபெத்துக்கு பிறந்த புள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தேவன் சொன்ன தேவனுடைய தூதன். என்னுடைய தூதனை நான் உமக்கு முன்னாக நான் அனுப்புவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய தூதனை பாதையை செவ்வாய்ப்படுத்தும்படி அனுப்புவாராம். அந்த தூதன் தான் யோவான் ஸ்நானகன். ஹalleluya. நீங்க என்ன நினைப்பீங்க? யோவான் ஸ்நானகன் அவன் அவங்களுக்கு பிறந்த மனுஷன். ஒரு மனிதன் அப்படிதான் நினைப்பான். அவன் ஒரு மனுஷன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? தூதன் சொல்றாரு. ஹalleluya. அப்போ தேவன் நம்மளை பார்த்து எப்படி சொல்வாரு? என்னுடைய பிள்ளைகளை பூமியில அனுப்பி இருக்கிறேன். என்னுடைய சந்ததிகள், என்னுடைய கிறிஸ்துவின் சந்ததி இந்த பூமியில அனுப்பி இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சபை என்ன சொல்லிட்டு இருக்குது? நாங்கள் ஆதாமின் சந்ததி. ஆதாமின் சந்ததி அல்ல, விசுவாசத்தின் சந்ததி. அது கிறிஸ்துவின் சந்ததி. அது ஆபிரகாமின் சந்ததி. அதாவது விசுவாசத்துல ஜெயிச்சவங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சொல்றாரு. இவங்க விசுவாச சந்ததி. ஹalleluya. இவங்க மாம்ச சந்ததி அல்ல, இவங்க விசுவாசத்தின் சந்ததி. அந்த விசுவாச சந்ததி தான் கிறிஸ்து. அப்ப நம்மளும் யார்தான்? விசுவாச சந்ததி. அதுதான் நம்மளை பார்த்து விசுவாசி என்று சொல்லுகிறார்கள். விசுவாசி என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறதாவது என்று சொல்லுகிறார்கள். விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறதாவது என்று சொல்லுகிறார்கள். இந்த வேதத்தை நிருபங்கள்லாம் எழுதப்படுறது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறதாவது. பரிசுத்தவான் இறுதி வரையிலும் நிலைநிற்பவன் தான் பரிசுத்தவானா? இறுதி வரையிலும் முடிஞ்சவன் தான் பரிசுத்தவான் சொல்ல முடியும். அப்ப அங்க சபைக்கு எப்படி எழுத? பரிசுத்தவான் எழுதுறது அவங்க இருக்கிறவனுக்கு தான் எழுதுறாரு. அவங்க இருக்கிறவர் பரிசுத்தவானா யாரு? அது கிறிஸ்துவின் சந்ததி, மறுபடியும் பிறந்தவர். ஹalleluya. நம்மளை குறித்து தேவன் அப்படி எழுதுகிறார். நம்மளை குறித்து தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார். அதை விசுவாசிக்க மனதில்லாத இருதயம் இருக்கிறபடினாலே நாம் அதுதான் மந்த இருதயம். அந்த அதாவது சிலவங்க பக்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தேவன் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, பக்தி உள்ளவங்க பார்த்து பெருமையா சொல்லல, மனதுடையவனா இருக்கிற பாருங்க, அவனே பெருமையா பேசுறார். பாருங்க, பக்தினால தான் இயேசுக்கு முன்னால சீசர்லாம் வந்தாங்க. அப்படிதானே? சீசர்லாம் பின்னாலே போறாங்க, அவங்க கூட அழைக்கிறாங்க, எல்லாம் தியாகம் பண்ணி வராங்க. பெரிய பெரிய மீன் போட்டெல்லாம் விட்டுட்டு இயேசு கிட்ட வராங்க. இந்த 100க்கு அதிபதி இருக்கிறான் பாருங்க. அவன் ஒரு வார்த்தையை சொல்றான். வேலைக்காரனை சுகமாக்கணும்னா இயேசு போறாரு, ஒரு பெரிய கூட்டத்தோட போறாரு. அங்க ஒரு வேலைக்காரனை அனுப்பி விடுறான். அந்த 100க்கு அதிபதி அனுப்பி விடுறான். அவரை போதகரை வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கிருந்து சொல்லும். என் வேலைக்காரன் சுகமாவான். அதை அப்படியே கேட்ட உடனே அப்படியே திரும்பி பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அவன் எதை அவர் பெருமையாக பேசினார்? பக்தியை பேசல, அவர் மேல் உள்ள விசுவாசத்தை பேசினார். ஹalleluya. சபைகளுக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா பக்தி வரும். அதுதான் உங்களுக்கு மனம் எனக்கு புதிதாக முடியும், நீங்க மனரூபமாக முடியும். அப்ப இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வரணும்னா உங்கள் மனத்தின் எல்லைகள் விரிவாக்கப்படணும். உங்கள் மனம் புத்தி இல்லாத மந்த இருதயமாக இருக்கக்கூடாது. அந்த மந்த இருதயம் என்ன செய்யணும்? குறிப்பிட்டதை மட்டும்
ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இயேசு எனக்காய் மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளும். என் பாவத்தை சுமந்தார் என்று ஏற்றுக்கொள்ளும். இதெல்லாம் எல்லா சாதாரண இருதயம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் என் பாவத்தை சுமந்தார் என்றால் எனக்கு பாவம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மனம் வேண்டும். அதை சொல்லுவதற்கு நமக்கு அவர் மேல உள்ள நம்பிக்கை வேணும். சிலப்ப ஒரு நம்புற ஒரு ஆட்ட ஒரு 50,000 ரூபாய் ஒரு ஆளு தருது. ஒரு ஆளு நீங்க உங்க நம்பிக்கை 50,000 ரூபாய் நான் கொடுக்கிறேன், நீங்க நம்பிக்கை கொடுக்கிறேன்னு நீ சாதாரணமா நம்பி ஒரு 5 கோடிய அப்படின்னு நீங்க நம்புறதுனால அது ஒரு பெரிய உங்களுக்கு மனம் வேணும். ஒரு பெரிய மனம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும். அதே போல இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்தார் 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 அதை எல்லாரும் நம்பிட்டுப்பாங்க. அவர் செய்தார் என்றால் எனக்குள்ள இல்லை என்பதை நம்புவதற்கு அதுக்கும் என்ன செய்யணும்? புத்தி வேணும். ஹalleluya. உங்கள் மனம் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது உங்கள் மனங்கள் எல்லைகள் விரிவாக்கப்படும். அந்த எல்லைகள் விரிவாக்கப்பட விரிவாக்கப்பட விசுவாசங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். விசுவாசம் வளர்ச்சி அடைய அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த விசுவாசம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இப்படி எல்லாம் அற்புதம் செஞ்சார், இப்படி எல்லாம் அற்புதம் செய்யலாம். இப்படி எல்லாம் செஞ்சார். ஒரு வார்த்தையை சொன்ன போது ஏன் மெனக்கிட்டு வரணும்? ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஏன் வேலைக்கார சுத்தமாயிடுவான் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. ஹalleluya. பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். எவ்வளவோ இழந்தும் எவ்வளவோ எல்லாத்தையும் விட்டு இழந்ததுக்கு வரணும். நான் அவரை தொட்டால் சுகமாவேன் என்று அவர் இருதயத்திலே விசுவாசித்தபடினால் அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். சும்மா போய் அதாவது கூட்டத்துல தொட்டதாக தொடல. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி தொடல. அவள் இருதயத்திலே முதலாவது விசுவாசிக்க ஆரம்பித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டால் சுகமாவேன் என்று இருதயத்திலே விசுவாசிக்க ஆரம்பித்தார். அது சாதாரணமானது அல்ல. ஹalleluya. பாருங்க, ஒரு இடத்துல ஒரு போதகர் சொல்வாரே, ஐயரே என் மகள் இறக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார், வியாதிப்பட்டு நீ வந்து சுகமாக்கும், நீ வந்து கை வைத்தால் அவர் சுகமாவார். சொன்னது யாரு? ஒரு போதகர். ஆனா இங்க ஒரு இயேசுவை அறியாத ஸ்திரீ சொல்றார், நான் தொட்டா சுகமாவேன் என்று அவர் விசுவாசித்து வருகிறார். ஏன் அந்த ஊழியக்காரருக்கு அந்த விசுவாசம் இல்ல? ஏன் அந்த சாதாரண ஒரு ஸ்திரீக்கு வந்த ஏன் இயேசுவின் பெயரை சொன்ன அம்மா சோமாவான்னு சொல்லக்கூடிய தைரியம் ஏன் அந்த போதகருக்கு வரவில்லை? அல்லாடி இயேசு குறித்து இயேசுவை பார்த்த உடனே இந்த போதகர் சொல்லிருக்கலாம், இயேசுவே நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் பலவீனமா இருக்கிறா, நீ ஒரு வார்த்தை சொல்லும் அவள் சுகமாவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. ஏன் அவர் போக முடியல? போதகர் தான். கானானிய ஸ்திரீய பார்த்து இயேசுட அவங்க பிள்ளை பலவீனமா இருக்குது, சோம்பலாம இருக்கு, மரண சூழ்நிலையில் இருக்குது. ஒரு கானானிய ஸ்திரீ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த போதகரையும் இந்த கானானிய ஸ்திரீக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இங்க போதகர் அப்படின்னா எல்லா வார்த்தையும் நம்ப கூடாது. இல்ல யோசிச்சு பார்க்கணும். இந்த போதகர் சொல்றாரு 12 வயது மகன், அந்த போதகருடைய மகன் 12 வயது. அவர் சொல்லுறாரு என் மகன் இப்படி இருக்கா, அதனால நீங்க வந்து நீங்க ஜெபம் பண்ணா சுகமாயிடுவா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விதமான விசுவாசம். இது ஒரு விதமான விசுவாசம். அப்போ அவரு வாராரு மரிச்சிட்டாங்க, புள்ள மரிச்சிட்டான்னு சொல்ல போதகர் வந்தவன் வேண்டாம்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மரிச்ச உயிரோட இருப்பவங்க நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசுவே அவரை சுகப்படுத்தி எழுப்பிட்டார். இது ஒரு விதமான விசுவாசம். ஆனா இன்னொரு விசுவாசம் இருக்கு பாருங்க. கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவிடத்துல தன் பிள்ளை பலவீனமா இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இயேசு போக மாட்டேங்கிறார். ஏன்னா நான் இஸ்ரவேலர்களுக்காக தான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு போக மாட்டேங்கிறார். அப்போ அவர் சொல்றா இப்போ நீங்க பிள்ளை, அதாவது பிள்ளையை நம்பத்தை நாய்க்கு போடுவதே தவிர்க்கிறார். ஏன்னா நான் வந்தது ஜனங்களுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் இப்போ நீங்க அந்த அப்பத்தை தூர போட்டா அது நாய்கள் திங்குமே, அதை அந்த ஸ்தானத்துக்கு என்ன கொண்டு போறா. ஏன்னா அவர் நம்புறா, அவர் முடியாதுன்னு சொல்ல கூட அவர் என்ன புடிவாதமா நம்புறா. யாரு நம்புறது? யாரு? தேவனை அறியாத ஸ்திரீ. ஆனால் அங்க தைரியமா இருந்து சொன்ன பொழுதும் என் மகன் மரிச்சிட்டா இன்னும் கவலைப்படுத்தான்னு சொன்னது யாரு? ஊழியக்காரர். யோசிச்சு பாருங்க விசுவாசம் எப்படிப்பட்டது. ஆனா அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, மகளே சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்ன அதை நம்பி போனா. இயேசு போல அந்த வார்த்தையை சொன்னதை நம்பி போனா. இந்த போதகர் போவாரா? இந்த போதகர் போறா தைரியமா போவான், பிள்ளை பிழைச்சிடலாம்னு சொன்ன போவாரா? கையோட பாரம், நீங்க வந்தா தான் முடியும் அப்படின்னு கூட்டு போவார். ஆனா அந்த ஒரு வார்த்தை சொன்னதை நம்பி போனால் பிள்ளை பிழைத்திருந்தது. அப்போ இயேசுவின் வார்த்தைகளை எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று யோசித்து பாருங்க. ஹalleluya. அப்ப நீங்கள் ஆதாமின் வம்சம் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவின் வம்சம் என்றால், நீங்கள் உயிர் பெற்றப்பட்டவர் என்றால், அவர் வருகையில் நானும் அவரோடு கூட உயிர்ப்பிக்க
உயிர்ப்பிக்கப்படுவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் மரண பயம் உங்களுக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. குற்ற மனசாட்சி உங்களுக்கு வரவே கூடாது. எனவே வேதம் சொல்றது அவர்களை பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் அவர் பிதாவுக்கு முன்பாய் நிறுத்தும்படிக்கு அவர் தாமே தமது மரணத்தினால் அவர்களை விடுவித்தார். அவருடைய மரணத்தினால் நமக்கு நம்மை எப்படி மாற்றினாரா? குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அவர் மாற்றினாராம் அவருடைய மரணத்தினால். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறபடியால் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், இயேசு எந்த நாட்களில் வந்தாலும் அவரோடு கூட என்னையும் எடுத்துக்கொண்டு போவார். அல்லேலூயா. எங்களுடைய நீதியோ எங்களுடைய பரிசுத்தமோ எங்களுடைய பக்தியோ எல்லாமே கிறிஸ்துவினுடையது. எங்களுடையது எல்லாம் கிறிஸ்துவினால் உண்டானது. எங்களுடைய நீதி கிறிஸ்துவினுடையது, எங்களுடைய பக்தி கிறிஸ்துவினுடையது, எங்களுடைய பரிசுத்தம் கிறிஸ்துவினுடையது. நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அவர் சொல்கிறார், அவருடையவர்கள் அவர் வரும்போது உயிர்ப்பிக்கப்படுவார். ஆதாமினுடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நீ கிறிஸ்துவன் என்று சொல்லலாம். ஆதாமின் வம்சம் மரணத்தை உண்டு பண்ணும். நீ பக்தியாக இருக்கலாம், அற்புதத்தை செய்யலாம், எதுவும் செய்யலாம். அரியன் அப்படி சொல்லுவார். பெரிய பெரிய இந்த வேதத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் விழுந்ததெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள்ல தான். பெரிய பெரிய தப்புலாம் கிடையாது, சிறிய தப்பா இருக்கும். பெரிய பெரிய ஜாம்பவான் விழுந்திருக்கிறாங்க வேதத்துல. அல்லேலூயா. ஆனா ஒரு அற்பமா இருப்பான், ஒரு சின்ன காரியத்தை கர்த்தரை நம்பி போயிடுவான். கொடூரமானதா இருப்பான். ஆண்டவர் சொன்னாங்க ஒரு வார்த்தையை நம்பினால அவன் எல்லாத்தையும் ஜெயம் பெற்றுவான். இல்ல சவுல் பொருந்தும். பெரிய பெரிய ஜாம்பவானா இருந்த அந்த சவுல் ஒரு சின்ன வார்த்தை மீறினால விழுந்து போனான். பெரிய தப்பு பண்ணின அந்த கள்ளன் ஒரு வார்த்தையை நம்பினால அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். அல்லேலூயா. நீங்கள் ஆதாமின் வம்சம் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் வம்சமா இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவினால் என்ன செஞ்சிருக்கிறீங்க? பிழைத்திருக்கிறீங்க.